தமிழக அரசியல் வரலாற்றை பார்த்தா டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே ஆகிய இரண்டு கட்சிகளும் ஒரே மேடையில் இணைந்து ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் யாராலும் கற்பனை செய்ய முடியாத விஷயமாகவே இருந்துட்டு வருது. ஏன்னா இந்த இரண்டு கட்சிகளின் அரசியல் உருவாக்கமே ஒருவருக்கு ஒருவர் எதிராக நடந்த போராட்டங்களில் இருந்து தான் உருவானது. அண்ணா காலத்திலிருந்து கருணாநிதி எம்ஜிஆர் மோதல், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதி அரசியல் யுத்தம், தொடர்ந்து ஸ்டாலின் அதிமுக தலைமைகளின் கடும் விமர்சனங்கள் என கடந்த பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் திமுக வர்சஸ் அதிமுக என்ற அடிப்படையில் தான் இயங்கிட்டு வருது. ஆனால் இப்போ உருவாகியுள்ள அரசியல் சூழ்நிலை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குதுங்க. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை அமைக்கும் நிலைக்கு வந்திருப்பது திமுக மற்றும் அதிமுக இரண்டுக்குமே ஒரே நேரத்தில் மிகப்பெரிய அரசியல் அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுது. இதனால தான் விஜயின் எழுச்சியை தடுக்க திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக இல்லைன்னா நேரடியாக ஒன்றாக வருமா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்படுது. அரசியல் ரீதியாக பார்த்தா இரு கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது சாத்தியமற்றது என்று சொல்ல முடியாது. ஏன்னா இந்திய அரசியல் நிரந்தர நண்பர்களே நிரந்தர எதிரிகளோ இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேகா தனி பெரும்பான்மை பெறாமல் 108 இடங்களில் நின்றுள்ள நிலையில் ஆட்சி அமைப்பதில் குழப்பம் ஏற்பட்டா தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத வகையில் திமுக அதிமுக இணைப்பு பற்றி பேச்சு உருவாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஆனால் நடைமுறையில் அது மிகவும் மிகவும் கடினங்க. காரணம் என்னன்னா இரு கட்சிகளின் அடிப்படை தொண்டர்கள் பல வருஷங்களாக ஒருவரை ஒருவர் அரசியல் எதிரியாகவே பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக தொண்டர்களுக்கு திமுக எதிர்ப்பு என்பது ஒரு உணர்வுனே சொல்லலாம். அது மாதிரி தான் திமுக தொண்டர்களுக்கும் அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு அடையாள அரசியலாகவே இருக்கு. எனவே தான் இந்த இரண்டு கட்சிகளும் நேரடியாக இணைந்து அரசு அமைத்தா அது அவங்களுடைய அடிப்படை வாக்கு வங்கியே பாதிக்கக்கூடும். அதே நேரத்தில் விஜயின் அரசியல் வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் வெளிப்புற ஆதரவு, சட்டப்பேரவையில் இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்டு, இல்லைன்னா மறைமுக அரசியல் ஒத்துழைப்பு போன்ற வடிவங்களில் இரு கட்சிகளும் சில விஷயங்களில் ஒரே நிலைப்பாட்டை எடுக்கலாம் அப்படின்னு அரசியல் கணிப்புகளும் இருக்கு. அதனால தான் திமுக அதிமுக நேரடியாக சேர்ந்து ஆட்சி அமைப்பார்களா என்ற கேள்விக்கு தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பதில் தெளிவாக இல்லை. அப்படின்னாலும் விஜயின் தாவேகா உருவாகியுள்ள புதிய அரசியல் அழுத்தம் தமிழகத்தில் இதுவரை சாத்தியமே இல்லை என்று நினைக்கப்பட்ட அரசியல் சமன்பாடுகளையே பேச வைக்கும் அளவுக்கு நிலைமையை மாற்றியிருக்கு. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் கூடும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா, அப்படி சேர்ந்தாங்கன்னா எது மாதிரி விஷயங்கள் நடக்கும் போன்ற பல தகவலை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலை பற்றி பேசும்போது அது வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் இல்லைங்க. அது ஒரு சமூக புரட்சி, மொழி உணர்வு, சாதி எதிர்ப்பு இயக்கம், மாநில உரிமை போராட்டம், சினிமா தாக்கம், குடும்ப அரசியல், கூட்டணி கணக்கு, மக்கள் மனநிலை மாற்றம், தலைமுறை மாற்றம் ஆகிய அனைத்தும் கலந்து உருவான மிகப்பெரிய அரசியல் வரலாறுன்னே சொல்லலாம். அந்த வரலாற்றின் மையத்தில் தான் கடந்த 60 வருஷமாக இரண்டு சக்திகள் தான், ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. 1967ஆம் ஆண்டு தமிழக அரசியலில் காங்கிரஸை வீழ்த்த முதன்முறையாக திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தபோது அது சாதாரண தேர்தல் வெற்றி இல்லைங்க. வட இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக, இந்தி திணிப்புக்கு எதிராக சமூக நீதி என்ற கொள்கையின் வெற்றி என்று மக்கள் பார்த்தாங்க. அப்போ சிஎன் அண்ணாதுரை தலைமையிலான திமுக உருவாக்கிய அரசியல் அலை தமிழ்நாட்டின் அரசியல் அடித்தளத்தையே மாற்றியது. அதுக்கப்புறம் தான் கருணாநிதி அவர்கள் தலைமையில் திமுக வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் திமுகவில் இருந்து பிரிந்து சென்ற எம்ஜி ராமச்சந்திரன் 1972 அதிமுகவை உருவாக்கியதும் தமிழக அரசியல், சினிமா மற்றும் மக்கள் ஈர்ப்பு அரசியலின் சக்தி என்ன என்பதை உலகமே பார்த்துச்சுங்க. எம்ஜிஆர் உருவாக்கிய மக்கள் ஆதரவு வெறும் கட்சி ஆதரவு மட்டும் இல்லைங்க, அது ஒரு உணர்ச்சி. ஏழை மக்களுக்கு இலவச திட்டங்கள், நேரடி உதவிகள், பெண்களிடம் பெரும் செல்வாக்கு ஆகியவற்றால் அதிமுக மிகப்பெரிய சக்தியாக மாறுச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி தான் கட்சி சிதறும் என நினைத்த நிலையில் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை மீண்டும் கட்டி எழுப்பினார். அதுக்கப்புறம் கருணாநிதி தலைமையில் திமுக குடும்ப அரசியலுடன் வளர்ந்துச்சு. இவ்விரு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா 1990கள் முதல் தேசிய அரசியலில் முக்கிய பங்கு வகித்துச்சு. ஒரு காலத்தில் திமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சாங்க. ஸோ பிறகு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடன் இணைந்தது. அதிமுகவும் பாஜக காங்கிரஸ் இரண்டுடன் காலத்திற்கு ஏற்ற கூட்டணியை அமைச்சாங்க. இதனால தான் தமிழக அரசியல் கொள்கையை விட தேர்தல் கணக்கு முக்கியம் என்ற விமர்சனமும் அதிகரிச்சது.
2016க்கு பிறகு ஜெயலலிதா மறைவும் 2018 கருணாநிதி மறைவும் தமிழக அரசியலில் பெரிய வெற்றிடத்தை உருவாக்குச்சுங்க. திமுகவில் மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்றாரு. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இடையே அதிகார போட்டி நடந்துச்சு. இதனால தான் அதிமுக பலவீனம் அடைந்துச்சு. அதே நேரத்தில் திமுக 2021 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு வேலைவாய்ப்பு, மின்சாரம், விலைவாசி உயர்வு, ஊழல் குற்றச்சாட்டு, குடும்ப ஆதிக்கம் போன்ற விவகாரங்களில் எதிர்ப்பு உருவாக ஆரம்பிச்சது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் காலத்து கவர்ச்சி இல்லாமல் மக்கள் மனதில் பலவீனமாக காணப்பட்டது. ஸோ இந்த அரசியல் வெற்றிடத்தில் தான் விஜய் அரசியலுக்கு வருவாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்தது. பல ஆண்டுகளாக தனது படங்களில் அரசியல் வசனங்கள், மாணவர் சந்திப்புகள், சமூக கருத்துக்கள் மூலம் விஜய் ஒரு மாற்று சக்தியாக உருவாகி கொண்டிருந்தார். ஸோ இறுதியாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டதும் தமிழக அரசியல் நேரடியாக 3 முனை போட்டியாக மாறுச்சு. ஆரம்பத்தில் பலரும் இதை சாதாரண சினிமா அரசியல் தான் பார்த்தாங்க. ஆனால் இளைஞர்கள், முதல் முறையாக வாக்களிக்கும் மக்கள், நகர்ப்புற நடுத்தர மக்கள், திமுக மற்றும் அதிமுக மீது விரக்தி அடைந்த வாக்காளர்கள் ஆகியோரின் ஆதரவு மெதுவாக தாவேகாவுக்கு திரண்டது. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதுவே வெடித்து காட்டியதுனே சொல்லலாங்க. திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற தாவேகா 108 இடங்களை கைப்பற்றியது என்பது வெறும் தேர்தல் முடிவு மட்டும் இல்லைங்க. அது கடந்த 50 வருஷமாக இருந்த இரட்டை கட்சி அரசியலுக்கு மக்கள் கொடுத்த எச்சரிக்கை மணினே சொல்லலாம். ஸோ மக்கள் இனி பழைய அரசியலை விரும்பல, புதிய தலைமுறை, புதிய முகம், ஊழல் இல்லாத நிர்வாகம், நேரடி அரசியல், டிஜிட்டல் தலைமுறை அரசியல் வேண்டும் என்று கூறியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வாக்குகள் தாவேகாவுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தாங்க அரசியல் விமர்சனங்கள் கூறுறாங்க. ஸோ திமுகவின் வலுவான கூட்டணி கணக்கே இந்த முறை பல இடங்களில் வேலை செய்யவில்லை. அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் கூட சில பகுதிகள் தாவேகாவுக்கு மாறியதாக கூறப்படுது. ஸோ இப்போ கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகி வருது. ஸோ ஆல்ரெடி காங்கிரஸ் தங்களுடைய சப்போர்ட்டை டிவிகே கொடுத்துட்டாங்க. தமிழக அரசியல் முழுமையாக புதிய கூட்டணி அரசியலுக்குள்ள நுழைந்து விட்டதை காட்டுது. ஒரு காலத்தில் திமுக இல்லைன்னா அதிமுக ஆதரவு இல்லாமல் அரசு அமைக்க முடியாது என்ற நிலை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த இரு கட்சிகளும் மற்றொரு புதிய கட்சியின் ஆதரவை தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது வரலாற்று மாற்றம்னே சொல்லலாங்க. விஜய் முதல்வராகும் நிலை உருவாகி இருப்பது எம்ஜிஆருக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய சினிமா சக்தி தமிழக அரசியலை கைப்பற்றும் தருணமாக மாறியிருக்கு. அதனால தான் இது எளிதான பயணம் மட்டும் இல்லைங்க. எதிர்காலத்தில் நிர்வாகத்திறன், கூட்டணி மேலாண்மை, பொருளாதார சவால்கள், எதிர்க்கட்சிகளின் தாக்குதல், மத்திய அரசுடன் உறவு ஆகிய அனைத்துமே விஜயின் அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கும்னே சொல்லலாம். அதே சமயம் திமுக தங்களோட அடித்தளத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முயலும்னு சொல்லலாம். அதிமுக தனது உயிர் பிழைப்புக்காக புதிய தலைமையை தேடும். எனவே தான் இந்த தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லைங்க, தமிழக அரசியலின் முழு தலைமுறை மாற்றம்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவாக்கிய அரசியல் காலம் முடிந்து புதிய காலம் தொடங்கியிருக்கலாம் என்ற அரசியல் உணர்வை இந்த தேர்தல் உருவாக்கியிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் டிஎம்கே, ஏடிஎம்கே அலைன்ஸ் சேருவாங்களா, இனி வரும் ஆண்டுகளில் திமுகவும் அதிமுகவும் தங்களது அடையாளத்தை, ஆதரவையும் காப்பாற்ற போராட வேண்டி இருக்குமா, மறுபுறம் தாவேகா தனது வெற்றி நிர்வாகத்திறனாக மாற்ற வேண்டிய மிகப்பெரிய சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும்னே சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதிங்க, இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் பழையபடி நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ எதாக இருந்தாலும் காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.